ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 20-1-1986 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு முயற்சி மற்றும் மாற்றத்தின் பொன்னான வாய்ப்பிற்கான ஆண்டு. முயற்சி மற்றும் மாற்றத்தின் பொன்னான வாய்ப்பிற்கான ஆண்டு. இன்று சக்திசாலி பாபா தனது சக்திசாலியான குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சக்திசாலியான ஆத்மாக்கள் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய சக்திசாலியான காரியமான உலகை புதியதாக சிரேஷ்ட உலகமாக ஆக்குவதற்காக திட சங்கல்பம் செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆத்மாவையும் அமைதி மற்றும் சுகமானவர் ஆக்குவதற்கான சக்திசாலியான காரியத்தை செய்வதற்கான சங்கல்பம் செஞ்சிருக்கிறாங்க. மேலும் இதே சிரேஷ்ட சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு உறுதியான நம்பிக்கை புத்தி உடையவராகி காரியத்தை வெளிப்படையான ரூபத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அனைத்து சக்திசாலியான குழந்தைகளுக்கு இந்த சிரேஷ்ட காரியம் ஆகியே தீர வேண்டும் என்ற ஒரே ஒரு சிரேஷ்ட எண்ணம் தான் இருக்குது. இதையும் விட இந்த காரியம் ஏற்கனவே நடந்தேறி இருக்குதுங்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்குது. கர்மம் மற்றும் பலனின் முயற்சி மற்றும் பலனின் நிமித்தம் மற்றும் பணிவின் கர்ம தத்துவத்தின் அனுசாரம் நிமித்தமாகி மட்டும் காரியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. விதி அசைக்க முடியாதது, ஆனால் சிரேஷ்டமான உங்களது பாவனையின் மூலமாக மட்டும்தான். பாவனைக்கான பலன் அழிவற்றதா பிராப்தி செய்வதற்கு நிமித்தமாக ஆகியிருக்குது. உலகத்தில் இருக்கிற அஞ்ஞான ஆத்மாக்கள் அமைதி ஏற்படுமா, என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோன்னு யோசிக்கிறாங்க. எந்த ஒரு நம்பிக்கையும் தென்படலை. உண்மையிலேயே ஆகுமா? மேலும் நீங்கள் சொல்றீங்க ஆகுமா என்பது என்ன? ஏற்கனவே ஆகியே இருக்குது. ஏன்னா புதிய விஷயம் கிடையாது, அநேக முறை ஆகியிருக்குது. மேலும் இப்பொழுது ஆகியே தீரும். நம்பிக்கை புத்தி கவலையற்றது என்ற விதியை தெரிஞ்சிருக்கீங்க. நம்பிக்கை புத்தி கவலையற்றதுங்கிற விதியை தெரிஞ்சிருக்கீங்க. இவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏன் பாபா கேட்குறாங்க. ஏன்னா சுய மாற்றத்தின் வெளிப்படையான சான்றின் மூலம் தெரிஞ்சிருக்கீங்க. அதாவது வெளிப்படையான சான்றின் முன்பு வேறு எந்த ஒரு சான்றும் அவசியம் இல்லை. கூடவே பரமாத்மாவுடைய காரியம் வெற்றி அடைந்தே தீரும். இந்த காரியம் ஆத்மாக்களினுடையதோ மகான் ஆத்மாக்களுடையதோ அல்லது தர்ம ஆத்மாக்களினுடையதோ அல்ல. பரமாத்மானுடைய காரியம் வெற்றி அடைந்தே இருக்குது. அப்படிப்பட்ட நம்பிக்கை புத்தி உள்ள கவலையற்ற எதிர்காலத்தை தெரிந்திருக்கக்கூடிய கவலையற்ற ஆத்மாக்கள் நீங்கள். உலகத்தினர் விநாசம் ஆகும் என்று சொல்றாங்க அல்லது பயப்படுறாங்க. மேலும் நீங்கள் புதிய உலகம் ஸ்தாபனை ஆகும் அப்படின்னு கவலையின்றி இருக்கீங்க. நடக்காதது மற்றும் நடக்குது அப்படிங்கிற இந்த இரண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம். உங்களுக்கு முன்னால எப்பொழுதும் பொன்னுலகத்தினுடைய பொன்னான சூரியன் உதயமாகியே விட்டது. மேலும் அவங்களுக்கு முன்னால விநாசத்தினுடைய கார்மேகங்கள். இப்போ நீங்கள் அனைவரும் நேரம் நெருங்கி கொண்டிருப்பதனுடைய காரணத்தினால உஷி என்ற சிலம்பை ஒலித்து நடனமாடி கொண்டிருக்கீங்க. அதாவது இன்று பழைய உலகம், நாளை புதிய உலகம் அப்படின்னு. இன்று மற்றும் நாளை இவ்வளவு நெருக்கத்தில் சென்றுட்டீங்க. இப்போ இந்த வருடம் சம்பூர்ண தன்மை மற்றும் மகான் தன்மையின் அருகாமையை அனுபவம் செய்யணும். சம்பூர்ண தன்மையானது பரிஸ்தாக்கள் உங்கள் அனைவரையும் வெற்றி மாலையை வைத்துக்கொண்டு வரவேற்குது. வெற்றி மாலையினுடைய அதிகாரியாகவும் ஆக வேண்டும். சம்பூர்ணமான தந்தை மற்றும் சம்பூர்ண நிலை இரண்டுமே குழந்தைகளாகிய உங்களை வாங்க, சிரேஷ்ட ஆத்மாக்களை வாங்க, சமமான குழந்தைகளை வாங்க, சக்திசாலி குழந்தைகளை வாங்க, சமமாகி தனது இனிய வீட்டில் ஓய்வு எடுப்பவர் ஆகுங்க அப்படின்னு அழைச்சிட்டு இருக்கிறார். விதியை உருவாக்கக்கூடியவராக வரத்தை வழங்கும் வள்ளலாக இருக்கிறாரோ அவ்வாறே நீங்களும் இந்த ஆண்டு விசேஷமா பிராமண ஆத்மாக்களாகவும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களாகவும் உருவாக்கக்கூடியவர் ஆகுங்க, வரமளிப்பவர் ஆகுங்க. நாளை தேவதை ஆகக்கூடியவங்க. எனவே இப்போ கடைசி பரிஸ்தா சொரூபம் ஆகுங்க. பரிஸ்தா என்ன செய்து வரமளிப்பவராகி வரதானத்தை கொடுக்குது. தேவதை எப்பொழுதும் கொடுக்குது, பெறுவது கிடையாது. பெறக்கூடியவர் என்று சொல்றதில்லை,
எனவே வரமளிப்பவர் மற்றும் விதியை உருவாக்குபவர். பரிஸ்தாவிலிருந்து தேவதை என்ற இந்த மகா மந்திரத்தை இப்போ நாம விசேஷ நினைவு சொர்வமாக்குங்க. மன்மனாபவ என்றோ ஆகிட்டீங்க. இது முதல் மந்திரமாக இருந்தது. இப்போ இந்த சக்திசாலியான மந்திரத்தை அனுபவத்துல கொண்டு வாங்க. இது ஆகணும், இது கிடைக்கணும் அப்படிங்கிற 2 விஷயங்கள் தான் பெறுபவராக ஆக்குது. இந்த பெறக்கூடிய தன்மையினுடைய சமஸ்காரம் தேவதை ஆகுவதில் நேரத்தை அதிகப்படுத்துது. ஆகினால இந்த சமஸ்காரங்களை முடிச்சிடுங்க. முதல் பிறவியில பிரம்மாவின் வீட்டிலிருந்து தேவதை ஆகி புதிய வாழ்க்கை புதிய யுகத்தின் முதல் நம்பர்ல வாங்க. சகாப்தம் கூட 111 என்று இருக்கணும். இயற்கை கூட சதோப்பிரதான நம்பர் 1ஆக இருக்கணும். ராஜ்யம் கூட நம்பர் 1ஆக இருக்கணும். உங்களது கோல்டன் ஸ்டேஜ் கூட நம்பர் 1ஆ இருக்கணும். ஒரு நாளின் வித்தியாசம் கூட 1-1லிருந்து மாறிடும். இப்பொழுதிலிருந்தே பரிஸ்தாவிலிருந்து தேவதை ஆவதற்காக நீண்ட கால சமஸ்காரத்தை நடைமுறை கர்மத்தில் வெளிப்படுத்துங்க. ஏன்னா நீண்ட காலத்தினுடைய புகழ் என்ன இருக்குதோ அது நீண்ட காலத்தின் எல்லை இப்பொழுது முடிஞ்சிட்டு இருக்குது. அதற்கான தேதியை எண்ணிக்கொண்டு இருக்காதீங்க. விநாசத்தை கடைசி நேரம் என்று சொல்லப்படும் அந்த நேரத்தில் நீண்ட காலத்தின் வாய்ப்பு முடிந்து விடுது. ஆனால் சிறிது நேரத்துக்கான வாய்ப்பு கூட முடிஞ்சு. ஆகையினால பாப்தாதா நீண்ட காலத்தின் முடிவுக்கான சமீட்சை கொடுத்துட்டு இருக்கிறார். பிறகு நீண்ட காலத்தின் வாய்ப்பு முடிவடைஞ்சு சிறிது காலத்துக்கான முயற்சி சிறிது காலத்துக்கான பலன் என்றே சொல்லப்படும். கர்ம கணக்கில் இப்போ நீண்ட காலம் என்பது முடிஞ்சு சிறிது காலம் மற்றும் அல்ப காலம் என்பது ஆரம்பமாகி கொண்டிருக்குது. எனவே இந்த ஆண்டு பரிவர்த்தனை காலத்தினுடைய ஆண்டு. நீண்ட காலத்திலிருந்து சிறிது காலத்திலேயே பரிவர்த்தனை ஆகணும். ஆகனால இந்த ஆண்டுக்கான முயற்சியில் நீண்ட காலம் என்ற கணக்கை எவ்வளவு சேமிக்க விரும்புகிறீங்களோ அவ்வளவு சேமிச்சிக்கிங்க. பிறகு நாங்களோ அலட்சியமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்று இல்லை என்றால் நாளை மாறியே தீர்வோம். எனவே கர்மத்தின் ஆழத்தை தெரிஞ்சு கொண்டவராக ஆகுங்க. ஞானம் நிறைந்தவராகி அதிவேகமாக முன்னேறி செல்லுங்க. 2000ஆவது ஆண்டுல முடிஞ்சிடும் என்று கணக்கிடாதீர்கள். முயற்சியினுடைய கணக்கு தனிப்பட்டது. உலக மாற்றத்திற்கான கணக்கு தனிப்பட்டது. இன்னும் 15 ஆண்டுகள் இருக்கின்றன, இன்னும் 18 ஆண்டுகள் இருக்கின்றன என்றெல்லாம் யோசிக்காதீங்க. 1999ஆம் ஆண்டில் ஆகும். இவ்வாறு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. கணக்கை புரிஞ்சிக்கிங்க. தனது முயற்சி மற்றும் பலனை தெரிந்து கொண்டு அதனுடைய வேகத்தை அதிகரிங்க. இல்லை அப்படின்னா நீண்ட காலத்தின் பழைய சமஸ்காரம் அப்படியே இருந்துட்டா நீண்ட காலத்தினுடைய கணக்கு தர்மராஜனுடைய கணக்கில் போய் சேர்ந்துடும். சிலருக்கு நீண்ட காலமாக வீணானது முறையற்ற கர்மம் விகர்மத்தின் கணக்கு இப்பொழுதும் கூட இருக்குது. பாப்தாதா தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவுட் மட்டும் செய்யல், அதாவது ரிசல்ட்டை அவுட் பண்ணலை. சிறிது திரை போட்டிருக்கிறார். ஆனால் வீணானது மற்றும் முறையற்றது என்ற இந்த கணக்கு இப்பொழுதும் கூட நிறைய இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. எனவே இந்த ஆண்டு அதிகப்படியான பொன்னான வாய்ப்புக்கான ஆண்டு. எப்படி முயற்சிக்கான யுகமாக இருக்குதோ அதே மாதிரி இது முயற்சி மற்றும் மாற்றத்திற்கான பொன்னான வாய்ப்புக்கான ஆண்டு. எனவே விசேஷமா துணிவு மற்றும் உதவிக்கான இந்த விசேஷமான வரதானத்தின் ஆண்டை சாதாரணமான 50ஆம் ஆண்டு போல எண்ணி இழந்துடக்கூடாது. இதுவரை பாபா அன்பின் கடலாகி அனைத்து உறவுகளின் சிநேகத்தில் அலட்சியம் சாதாரண முயற்சி போன்றவற்றை பார்த்தும் கேட்டும் கூட பார்க்காதது போல கேட்காதது போல குழந்தைகளுக்கு அன்பின் அதிகப்படியான உதவி மூலம் அதிகமான மதிப்பெண் கொடுத்து முன்னேற்றி கொண்டிருக்கிறான், உயர்த்தி கொண்டிருக்கிறான். ஆனால் இப்போ நேரம் மாறிக்கிட்டு இருக்கு. அதனால இப்போ கர்மத்தின் ஆழத்தை நல்ல முறையில் புரிஞ்சுக்கிட்டு நேரத்தின் லாபத்தை எடுங்க. 18வது அத்தியாயம் ஆரம்பமாக ஆயிடுச்சு என்பதை கேட்டீர்கள் இல்லையா? 18வது அத்தியாயத்தினுடைய விசேஷம் இப்பொழுது நினைவு சொர்வமாக ஆகுங்க. அவ்வப்பொழுது நினைவு அவ்வப்பொழுது மறதி என்று இருக்கக்கூடாது. நினைவு சொர்பம் என்றாலே நீண்ட கால நினைவு தானாகவும் எளிதாகவும் இருக்கணும். இப்பொழுதைய போரிடும் சமஸ்காரம், கடும் முயற்சியின் சமஸ்காரம், மனதை குழப்பிக் கொள்வதற்கான சமஸ்காரத்தை முடித்திடுங்க. இல்லை அப்படின்னா இதுவே நீண்ட காலத்தின் சமஸ்காரமாகி அந்துமதி சோகதியினுடைய, அதாவது கடைசியில் என்ன நினைவோ அந்த நிலையில் அப்போ பிராப்தி அடைவதற்கு நிமித்தமாக ஆயிடுவீங்க. கேட்டீங்க இல்லையா? இப்பொழுது நீண்ட காலத்துக்கான முயற்சி நேரம் முடிவடைஞ்சிட்டு இருக்குது.
மற்றும் நீண்ட கால பலகீனத்தினுடைய கணக்கு ஆரம்பமாயிட்டு புரிஞ்சிக்க முடிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எனவே இது விசேஷ மாற்றத்திற்கான சமயம். நினைவு சொரூபமாகுங்கள். நினைவு சொரூபம் தானாகவே பற்றற்றவராக ஆகிடும். இப்பொழுதோ பற்றுதலினுடைய பட்டியல் மிகவும் நீண்டிடுச்சு. ஒன்று தனது இல்லறம், அதாவது உடல் சம்பந்தப்பட்டது. ஒன்று தெய்வீக பரிவாரத்தின் இல்லறம், சேவையின் இல்லறம், எல்லைக்குட்பட்ட பிராப்திகளினுடைய இல்லறம். இவை அனைத்திலும் இருந்து பற்றற்றவர், அதாவது விடுபட்டு அன்பானவராக ஆக சொல்கிறாங்க பாபா. எனது அப்படின்னாலே பற்றுதல், இதுலேருந்து பற்றற்றவராக ஆக சொல்கிறாங்க பாபா. அப்போ நீண்டகால முயற்சினால நீண்டகால பதவியினுடைய பிராப்திக்கு அதிகாரியாக ஆவீங்க. நீண்ட காலம், அதாவது முதல்ல இருந்து கடைசி வரை பிராலப்தத்தினுடைய பலனை அடையணும். அதே மாதிரி ஒவ்வொரு இல்லறத்தில் இருந்து துறவரம், அதாவது விடுபடுவதற்கான ரகசியத்தையும் தெரிஞ்சிருக்கீங்க. மேலும் சொற்பொழிவும் நன்றாக ஆற்றலாம். ஆனால் துறவு செய்வது, அதாவது பற்றற்றவராவது பாயிண்ட்ஸோ பாப்தாதாவை விட உங்களிடம் அதிகம் இருக்குது. ஆனால் என்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறது? பாயிண்ட்ஸோ இருக்குது. இப்போது புள்ளி ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. சதா சிரேஷ்ட கர்மங்களின் பிராப்தியின் நிலையை தெரிந்து கொள்ளக்கூடிய, சதா நீண்ட காலத்தின் தீவிர முயற்சியின் சிரேஷ்ட சமஸ்காரமுடைய, சதா தங்க யுகத்தின் ஆதி ரத்தினம், சங்க யுகத்திலும் ஆதி ரத்தினம், அப்படிப்பட்ட ஆதி தேவனுக்கு, அதாவது பிரம்மாவுக்கு சமமான குழந்தைகளுக்கு ஆதி தந்தை அனாதி தந்தையின் சதா அருகில் வருவதற்கான சிரேஷ்ட வரதானிய அன்பு நினைவுகள் மற்றும் கூடவே சேவாதாரி தந்தையின் நமஸ்தே சொல்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவிற்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தாதிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. வீட்டினுடைய வாசலை அதாவது கேட்டை யார் திறப்பாங்கன்னு கேட்குறாங்க. கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுறவங்களோ அல்லது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறவங்களோ பிரம்மாவோடு கேட்டை திறப்பீங்க இல்லையா? அல்லது பின்னால் வருவீங்களான்னு கேட்குறாங்க பாபா. கூடவே சென்றீங்கன்னா மணப்பெண்ணாகி செல்வீங்க. மேலும் பின்னால் போனீங்க அப்படின்னா ஊர்வலத்தில் ஒருவராக செல்வீங்க. உறவினர்களை கூட ஊர்வலத்தில் செல்பவர்கள் என்று தானே சொல்லுவோம். அருகிலும் இருக்கிறாங்க, ஆனால் ஊர்வலம் வந்திருக்குது என்று தான் சொல்லப்படும். அதனால் யார் கேட்டை திறப்பாங்க? கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுறவங்களா அல்லது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறவங்களா? யார் வீட்டின் கேட்டை திறந்திருப்பாங்களோ அவங்களே சொர்க்கத்தின் கேட்டை திறப்பாங்க. இப்போ வதனத்தில் வருவதற்கு யாருக்கும் தடையில்லை. என்னதான் இருந்தாலும் நேரத்தின் சூழ்நிலையின் பந்தனம் இருக்குது. வதனத்தில் வருவதற்கோ எந்த பந்தனமும் இல்லை. யாரும் தடுக்க மாட்டாங்க. டேர்ன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரீரத்தில் இருந்து கொண்டு ஒரு வினாடியில் சுற்றி வந்து விட்டது போல பயிற்சினால் அனுபவம் செய்வீங்க. சம்பூர்ண பரிஸ்தா சரீரத்துடன் சுற்றி வருவதற்கான மகிமை இருக்குது. உள்ளே இருக்கும் ஆத்மா வாகனம் ஆயிடுது. எனவே அவ்வாறு அனுபவம் செய்வீங்க. அதாவது எவ்வாறு முற்றிலும் பட்டன் அழுத்தப்பட்டது, விமானம் பறந்தது, சுற்றி வந்துட்டோம், மேலும் மற்றவர்களும் அனுபவம் செய்வாங்க. அதாவது இவர்கள் இங்கு இருந்தாலும் இல்லாதது போல மற்றவர்கள் அனுபவம் செய்வாங்க. எப்படி சாகாரத்தில் பார்த்தீங்க தானே, பேசிக்கொண்டே இருந்தாலும் வினாடியில் இருக்கிறாரு, மேலும் இப்பொழுது இல்லை அவ்வப்பொழுது இருக்கிறார், அவ்வப்பொழுது இல்லை. இந்த அனுபவம் செஞ்சீங்க இல்லையா? அனுபவம் செஞ்சீங்க தானே. இதில் ஸ்தூலமான விஸ்தாரத்தை உள்ளடக்குவது அவசியம். எவ்வளவு விஸ்தாரத்தில் இருந்தும் கூட கடைசி நிலை என்னவாக இருந்தது என்பதை சாக்காரத்தில் பார்த்தீங்க இல்லையா? விஸ்தாரத்தை உள்ளடக்கும் விடுபட்ட உயர்ந்த, அதாவது உபராம் நிலையில் இருப்பதை பார்த்தீங்க. அவ்வப்போது ஸ்தூலத்தின் டைரக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அவ்வப்போது அசரீரி நிலையினுடைய அனுபவத்தை செய்வித்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் இந்த உள்ளடக்கும் சக்தியின் வெளிப்பாட்டை பார்த்தீங்க. பாபா இங்கே இருக்கிறாரா அல்லது இல்லையா என்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறாரா அல்லது கேட்கலையா? ஆனால் எந்த காரியத்தையும் தவற விடாத அளவுக்கு அவருடைய அதிவேகம் அவ்வாறு இருக்குது. நீங்கள் சொல்லி கொண்டிருக்கீங்க என்றாலும் விஷயத்தை தவறவிட மாட்டார். ஆனால் 2 காரியத்தையும் 1 நிமிடத்தில் செய்து முடிக்கும் அளவுக்கு வேகம் அதிகமாக இருக்குது. சாரத்தை கேட்ச் செய்துடுவார், மேலும் சுற்றி வந்துடுவார். யாரோ பேசி கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் சொல்வீங்க கேட்கவே இல்லை என்பது போலவும் அசரீதியாக இருக்க மாட்டாங்க. வேகம் அதிகமாக ஆயிடுது. ஒரே நேரத்தில் 2 காரியமும் செஞ்சுற அளவுக்கு புத்தி விசாலமாக ஆயிடுது. இது எப்பொழுது ஆகுது அப்படின்னா உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்தும் பொழுது தான். இப்போ இல்லறத்தினுடைய விஸ்தாரம் ஆயிடுச்சு. அதிலிருந்து கொண்டே இந்த பயிற்சி தான் பரிஸ்தா தன்மையின் சாட்சாத்காரத்தை செய்விக்கும். இப்போ ஒவ்வொரு சின்னம் சிறு விஷயங்களில்
பின்னால் எவ்வளோ உழைக்க வேண்டியது இருக்குதோ அது தானாகவே உயரே செல்வதனால இந்த சிறிய விஷயங்கள் தெளிவான வழியினுடைய அனுபவம் செய்விக்கும். உயரே செல்வதனால கீழான தன்மை தானாகவே விடுபட்டுடும் பாபா சொல்கிறாங்க. கடும் முயற்சியிலிருந்து தப்பிச்சிடுவீங்க. சமயமும் சேமிப்பாகும் மற்றும் சேவை வேகமாக நடக்கும். இல்லை அப்படின்னா எவ்வளோ நேரம் கொடுக்க வேண்டியிருக்குது? நல்லது. சில்வர் ஜூப்ளியில் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக அவ்யக்த பாப்தாதாவின் இனிய செய்தி. பொன் விழாவின் மங்களமான தருணத்தில் ஆன்மீக குழந்தைகளுக்காக சிநேகத்தினுடைய பொன் மலர்கள் முழு உலகில் உயர்ந்ததிலும் உயர்ந்த மகா யுகத்தின் மகான் பாற்றுதாரி, யுகத்தை மாற்றக்கூடிய குழந்தைகளுக்கு சிரேஷ்டமான சுபம் நிறைந்த வாழ்க்கைக்கான வாழ்த்துக்கள். சேவையின் வளர்ச்சிக்கு நிமித்தமாவதற்கான விசேஷ பாக்கியத்தினுடைய வாழ்த்துக்கள். முதலிலிருந்தே பரமாத்ம சிநேகி மற்றும் சகயோகி ஆகுவதற்கான எடுத்துக்காட்டாவதற்கான வாழ்த்துக்கள். சமயத்தின் பிரச்சனைகள் என்ற புயலை பரிசாக புரித்து கொண்டு சதா தடைகளை அழிப்பவர் ஆவதற்கான வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். பாப்தாதா சதா தன்னுடைய அப்பேற்பட்ட அனுபவங்களின் கஜானாக்களா நிறைந்த சேவைக்கான அடித்தளமாக இருந்த குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூக்கிறார். மேலும் குழந்தைகளின் துணிவு என்ற குணங்களின் மாலையை நினைவு செய்கிறார். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான மற்றும் அன்பான தருணத்தில் விசேஷமாக பொன்னான வரதானத்தை கொடுத்து சதா ஒற்றுமையாகி ஒருவரை வெளிப்படுத்துவதற்கான காரியத்தில் வெற்றியடைபவராக ஆகுங்கள். ஆன்மீக வாழ்க்கையில் அமரர் ஆவீர்களாக. வெளிப்படையான பலன் மற்றும் அழிவற்ற பலனை அடைவதற்கு பல மடங்கு பாக்கியவான் ஆவீர்களாக அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. ஆஹா டிராமா ஆஹா என்ற நினைவின் மூலம் அநேகருக்கு சேவை செய்யக்கூடிய சதா குஷி நிறைந்தவர் ஆகுக. சதா குஷி நிறைந்தவர் ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க ஆஹா டிராமா ஆஹா அப்படிங்கிற அந்த நினைவின் மூலமாக நிறைய பேருக்கு சேவை செய்யணும். இந்த நாடகத்தில் எந்த ஒரு காட்சியை பார்த்தாலும் ஆஹா டிராமா ஆஹா அப்படிங்கிறது நினைவில் இருந்தீங்க. அந்த நினைவில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு பொழுதும் குழப்பம் அடைய மாட்டீங்க. ஏன் அப்படின்னா தற்சமயம் நன்மை செய்யக்கூடிய யுகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த நாடகத்தினுடைய ஞானம் கிடைச்சிருக்குது. இதில் எந்த விதமான காட்சி முன்னால் வந்தாலும் அதில் நன்மை நிறைஞ்சிருக்குது. இதில் எந்த விதமான காட்சி முன்னால் வந்தாலும் அதில் நன்மை நிறைந்திருக்குது. தற்சமயத்தில் நன்மை தென்படலை என்றாலும் கூட எதிர்காலத்தில் உள்ளடங்கியிருக்கும் நன்மை வெளிப்பட்டுடும். அதனால் ஆஹா டிராமா ஆஹா என்ற நினைவின் மூலமாக சதா குஷியாக இருப்பீங்க. முயற்சியில் ஒரு பொழுதும் சோர்வு வராது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. தானாகவே உங்கள் மூலம் பலருக்கு சேவை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பாபா வரதானம் என்ன கொடுத்தாங்க? சதா குஷி நிறைந்தவராக ஆகணும். சதா குஷி நிறைந்தவராக ஆகணும்னா ஆஹா டிராமா ஆஹா அப்படி நினைவு, அந்த நினைவின் மூலமாக நிறைய பேருக்கு சேவை செய்யணும். இப்போ நன்மை செய்யக்கூடிய யுகம். இதில் எந்த காட்சி முன்னால் வந்தாலும் அதில் நன்மை நிறைஞ்சிருக்குது. இப்போ நன்மை தென்படலாலும் எதிர்காலத்தில் உள்ளடங்கி இருக்குது. அந்த நன்மை வெளிப்பட்டுடும். அதனால் ஆகா டிராமா ஆகா அப்படிங்கிற அந்த நினைவின் மூலமாக சதா குஷியாக இருப்பீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. இப்போ முயற்சியில் ஒருபோதுமே சோர்வு வராது. தானாகவே உங்கள் மூலம் பலருக்கு சேவை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, அமைதியினுடைய சக்தி தான் மனதின் சேவைக்கான எளிய சாதனம். மனதினுடைய சேவைக்கு எளிய சாதனம் அமைதியினுடைய சக்தி. அதனால் எங்கு அமைதியினுடைய சக்தி இருக்குதோ அங்கு திருப்தி இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. அமைதியினுடைய சக்தி இருக்கக்கூடிய இடத்துல திருப்தி இருக்கும். அமைதியினுடைய சக்தி தான் மனதின் சேவைக்கான எளிய சாதனம். அதனால் எங்கு அமைதியினுடைய சக்தி இருக்குதோ அங்கு திருப்தி இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த முறையில் பாபா முக்கியமாக சொல்கிறது, கர்மத்தினுடைய ஆழத்தை நல்ல முறையில் புரிஞ்சுக்கிட்டு நேரத்தினுடைய லாபத்தை எடுங்க. இப்போ நினைவு சொரூபமாக ஆகணும். அவ்வப்பொழுது நினைவு, அவ்வப்பொழுது மறதின்னு இருக்கக்கூடாது. நினைவு சொரூபம் அப்படின்னாலே நீண்ட கால நினைவு தானாகவும் எளிதாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க.
இப்போ மாயா கூட போரிடக்கூடிய சமஸ்காரம், கடும் முயற்சியினுடைய சமஸ்காரம், மனதை குழப்பிக் கொள்வதற்கான அந்த சமஸ்காரத்தெல்லாம் முடிச்சிட சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா இது நீண்ட காலத்தினுடைய சமஸ்காரமாக ஆகி அந்துமதி சோகதியின் அந்த நிலை பிராப்தி அடைவது நிமித்தமாக ஆயிடுவீங்க. ஆகையினால நினைவு சொரூபமாக ஆகுங்க. நினைவு சொரூபம் தானாகவே பற்றற்றவராக ஆகிடும். எல்லாத்துல இருந்தும் பற்றற்றவர், அதாவது விடுபட்டு அன்பானவராக ஆக சொல்றாங்க பாபா. எனது அப்படின்னாலே பற்றுதல் தான், இதுல இருந்து பற்றற்றவராக ஆக சொல்றாங்க. அப்போ நீண்ட கால முயற்சினால நீண்ட கால பதவியினுடைய பிராப்திக்கு அதிகாரியாக ஆவீங்க. நீண்ட காலம், அதாவது முதல்ல இருந்து கடைசி வரை பிராலப்தத்தினுடைய பலனை அடையணும். அதே மாதிரி சமயத்தினுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிற அந்த புயலை பரிசா புரிஞ்சுக்கிட்டு சதா தடைகளை அழிப்பவராகணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. வரதானத்துல குஷி நிறைந்தவராக ஆகணும் அப்படின்னும் ஸ்லோகன்ல அமைதி சக்தி தான் மனதினுடைய சேவைக்கு எளிதான சாதனம். அதனால அமைதி சக்தி எங்க இருக்குதோ அங்கு திருப்தி இருக்கும்னு சொல்றாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.